என்னப்பா இது இந்த சட்டமன்றத்துக்கே இப்படிலாம் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தா வரக்கூடிய சட்டமன்றத்துக்கெல்லாம் எப்படிப்பா வெளிநடப்பு செய்வீங்க சார்? நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அமைச்சர்கள் சரியாக பதில் சொல்லலை, அதனால் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் இப்படின்னு சொல்லி திமுக வெளிநடப்பு செஞ்ச அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தானேயா போயிட்டு இருந்துச்சு, காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் கூச்சல் போட ஆரம்பிச்சிங்க. இது எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. திடுதிப்புன்னு வந்துட்டு இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்கிறீங்களே, அப்போ இத்தனை நாள் இப்படி தான் வெளிநடப்பு செஞ்சீங்களா? அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, திமுக தலைவரை பற்றி அவர்களுக்கு என்ன மனதில்பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகைலாம் வராது. நீங்கள் நீக்கலாம் பத்திரிகைகள் தான் வராது. இன்னைக்கு KN நேரு அவர்கள் வேற எல்லாம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு, முதல்லலாம் லைவ்ல ஓடாது, அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள் எப்படி கேட்டிருந்தாரோ அதே மாதிரியே KN நேரு அவர்களும் கேட்டிருக்காங்களே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது சார் உங்களுக்கான அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார். அது லைவில் வர்றதுனால மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால் பலவிதமான பிரச்சனைகள் வருது. வெளிநடப்பு செஞ்சுட்டு அவங்க கூச்சல் போட்டதெல்லாம் எப்படி கூச்சல் போட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கெட்டுவிட்டது கெட்டுவிட்டது சட்டமன்றம் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் ஐயோ இன்ட்ரோ போடலைல்ல, இன்ட்ரோ இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் அமைச்சர் சரத் அவர்கள் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சல் போடுறீங்க. போதைப் பொருள் உங்கள் அமைச்சரை பயன்படுத்துகிறாரு, போதைப் பொருள் தடுப்புக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அந்த வீடியோ உங்கள் ஆட்சியில் இருந்தபோது எடுக்கப்பட்டது தான். சரியான வீடியோ எப்போ வெளில வந்துச்சு? வீடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ இப்போ வீடியோ அப்போ தானே நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அப்போ அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா அமைச்சர் ஒத்துக்கிறாரா? நாங்கள் நடவடிக்கை அமைச்சர் பதில் சொல்கிறேன்ல. அப்போ அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? நான் என்ன சொல்கிறேன், அந்த வீடியோ எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வீடியோ ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும். எங்களோட அரசாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்போம். இதே விஷயத்த அமைச்சர் சரத் அவர்களும் கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலையா? சும்மா ஜஸ்ட் பாத்துருங்களேன். ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் விட்டாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா அமைச்சர் சரத் அவர்கள் என்ன சொல்றாரு, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாச்சு. அப்படியே விளக்கம் கொடுத்தது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அன்னைக்கு உங்களுடைய அரசாங்கம் நீங்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஸ்டேடியத்துக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி செக் பண்ணும்போது ஸ்டேடியத்துக்கு வாசல்லையே வச்சு இந்த மாதிரி போதைப் பொருளை கொடுத்து விட்டுட்டு இருந்தீங்களா? இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அவர் கேட்பது நியாயமாக இருந்தாலுமே இதே கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிருபர் அந்த கேள்வி கேட்குறாங்க. சார் உங்கள் ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு சார், அப்போ போதைப் பொருள் உங்கள் ஆட்சியில் இருந்துச்சா, தலை தூக்கி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவர் போதைப் பொருள் தான் உட்கொண்டார் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொள்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறார். இந்த கேள்வியிலிருந்து நமக்கு என்ன புரியுது? ஒரே ஒரு விஷயம், அவர் போதைப் பொருளை உட்கொண்டார் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கொண்டார் என்றால் நாங்கள் போதைப் பொருளினுடைய கூடாரமாக இருந்துச்சு தமிழ்நாடு 5 வருஷம் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுதானே நமக்கு புரியுது. யாரையோ லாக் பண்ணி வாண்டடாக திமுக மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ போதைப் பொருளை நாங்கள் ஆமாம் எல்லா இடத்துலையுமே போதைப் பொருள் இருந்துச்சு, அதனால் ஸ்டேடியம், சினிமா தியேட்டர், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ் எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் இருந்துச்சு, அதனால தான் அமைச்சர் சரத் மாதிரியான நிறைய பேர் போதைப் பொருளை உட்கொண்டார்கள் இப்படின்னு சொல்லி திமுக ஒத்துக்கொள்கிறார்களா?
இல்லை திமுக அதை டிஃபென்ஸ் பண்ணி நாங்கள் போதைப் பொருளெல்லாம் அழிச்சிட்டோம், இதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்தோம், எங்களுடைய டிபார்ட்மெண்ட் நாங்கள் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் உருவாக்குனார் எங்களுடைய தளபதி தளபதி தளபதின்னு சொல்லி அடிக்கடி சட்டமன்றத்தில் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஏன் புரிஞ்சிருச்சா? இவ்வளோ நாள் அப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, இவ்வளோ நாள் நம்ம ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ கம்ப்ளீட்டாக தளபதி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் மக்கள் மத்தியில் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு ராஜதந்திரம். அமைச்சர்களே, உங்களுக்கு இது புரியலையா? அப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சதும் சரியில்லை, வெளியில வந்து அவர் பேசினதும் சரியில்லை. இதுல போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா எந்திரிச்சு, சார் 100 நாளில் இந்த போதைப் பொருளை எங்களால் மொத்தமாக பரப்பி விட முடியாது, 2021 வரை 2020 வரை இங்கே பெரிய அளவில் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து கூச்சல் குழப்பங்கள் வருகிறது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்ககிட்ட டேட்டா இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா கேட்குறாரு. நியாயமான கேள்வியா? அப்போ அவர் ப்ரூஃப் என்ன சொல்கிறாரு? போதைப்பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு, போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது அதிகமாக குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறது அரங்கேறும், இதுதானே அவங்க சொல்கிறது. அப்படி பார்க்க போனால் போக்சோ வழக்கு இருக்குல்ல, அந்த போக்சோ வழக்கினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டது 2021, 22, 23 அப்படின்னு சொல்லி அடுக்குகிறார். அதில் 4000 இருந்தது, அடுத்தது 6000 மாறுது, அடுத்த 6698 மாறுது. அடுத்ததான் நேரடியாக திமுகவினுடைய ஆட்சி ஒரு 3-2 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 10,000 உயர்கிறது. அப்போ இந்த 10,000 உயர்கிறது அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது? போதைப் பொருள் அதிகமாக நடமாட ஆரம்பிச்சிருச்சு 2024, 25 இந்த காலகட்டத்தில். ஸோ 23லேருந்து அதிகமாக கோடி போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுகின்றன. இந்த நேரம் தான் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவனா நம்ம பிடிக்கிறோம். எங்கள் டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜாஃபர் சாதிக் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகவினுடைய அயலக அணியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாஃபர் சாதிக் கூட இவங்க எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னா எப்போ போனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எப்போ வந்தாலும் ஒரு சால்வை போத்திக்கலாம். இவர் அமீர், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் பங்கெடுத்ததும் இவங்க கொஞ்சம் நிதி கொடுத்தது அப்படிங்கிறதுலாம் வீடியோ எவிடன்ஸாக எல்லாருக்குமே கிடைச்ச உடனே ஜாஃபர் சாதிக்கை நீங்கள் எப்படி அயலக அணியினுடைய முக்கியமான தலைவராக போட்டீங்க, அவன் தான் இன்டர்நேஷனல் மாஃபியாவாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு கெட்ட பேர்லாம் வருது. இதுதான் போதைப் பொருளினுடைய மிக முக்கியமான ஊற்றுக்கண். இந்த ஊற்றுக்கண்ணையே உள்ளக்க வச்சுக்கிட்டு நாங்கள் போதைப் பொருளை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாங்க. நாம் கூட இது அரசியல் செய்ய விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நாமெல்லாம் வந்து செய்தியாக மட்டுமே கேட்கக்கூடிய நபர்கள். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கே, செய்தியாக கேட்டலாம். நீங்கள் ப்ரூஃப் கேட்டதுக்கு தாவேகா ப்ரூஃப், ஆதவர்ஜுனா அவர்கள் ப்ரூஃப் கொடுக்கிறார். திமுக என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, நாங்கள் போதைப்பொருள் ஒழிப்புக்காக இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு ரூபாய் தொகையாக செலவழித்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா கேட்குறார். நாங்கள் ஒரு 257 கோடி ரூபாய் எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், அது இந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் சரிவர செய்வதற்கு தான். ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணுறோன்னா அந்த ஸ்கீம் ரன் பண்ணுறதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது வேணும், அதுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். நீங்கள் போதைப் பொருளை ஒதுக்குவதற்காக, தடைப்படுத்துவதற்காக என்னமோ உழைத்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனுடைய டோட்டல் காஸ்ட் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. இந்த கேள்விக்கு நியாயமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பதில் இருந்திருக்க வேண்டும். ஆனா பதில் இருந்ததா என்று கேட்டால் அங்கதான் பதில் இல்லை. ஸோ பதில் இல்லாமல் போனதற்கான சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டால் அது யாருக்கும் தெரியவில்லை. சரிப்பா, பதில் தான் இல்லை. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள்லாம் போதைப் பொருளை நல்லபடியாக ஒழிச்சதுனால தான் 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு போதைப் பொருளை நீங்கள் ஒழித்தீர்கள் அப்படின்னு சொல்லி விருது வழங்கினார் இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ நாங்கள் போதையை ஒழிக்காமல் இருந்ததுனால தான் இங்கே அந்த 15 காவல்துறை அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை பிடிச்சு கேட்டார். இந்த கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்ட உடனே அந்த பக்கமாக இருந்து, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது, எல்லா ஆட்சி மாற்றமும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம என்ன செய்வோம், விருது அப்படிங்கிறது கொடுப்போம், அதன் பேரில் விருது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலேயே போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்றளவும் என்ன செய்யப்படவில்லை, ஒழிக்கப்படாமல் தான் இருந்தது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது ஒழிக்கப்படாமல் தான் இருந்தது. இப்போ அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மேற்கொண்டு வருகிறோம் அப்படிலாம் சொல்லும்போது தான் இங்கே சிக்கல் அப்படிங்கிறது மறுபடியும் அதிகமாகுது. ஊழல் அப்படின்னு சொன்னாலே ஆதவர்ஜுனா அவர்கள் பேச தொடங்கும் போதே நாங்கள் அதிமுகவை பற்றி பேசினேன், கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசினேன், ஆனால் திமுக பற்றி பேச போகிறேன்னு சொன்னால் அங்கே கூச்சல் குழப்பம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பயங்கர சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு.
சார் லைவாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ஹெட்செட்லாம் போட்டுட்ருக்கோம், இங்கே காதில் அந்த ஹெட்செட்லாம் கீழே பிடுங்கி வச்சுக்கிட்டு என்னடா இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் ஹெட்செட்டை போட்டு சரி கேட்கலாமே, நம்ம தான் டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. முதல்ல ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி மாணவர்களை இளைஞர்களை பிடிச்சு இன்றைக்கி சட்டமன்றம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அரசியல் அவங்க வாழ்வியல் கூட இணைந்து விட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்போ இந்த நேரம் ஆதவர்ஜுனா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூச்சல் குழப்பம் போட்ட உடனே ஆதவர்ஜுனா கேட்குறாரு, 58 இருக்கிற நீங்கள் எந்திரிச்சு சத்தம் போட்டாலே இப்படி இருக்குது, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், எந்திரிச்சோன்னா இந்த சட்டமன்றமே நடக்காதுன்னு சொன்னேன். சபாநாயகருக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா இப்படி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஆளும் கட்சியினுடைய அமைச்சராக இருந்தாலுமே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஒரு பக்கம் தாவேகாவினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டார். அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க உறுப்பினர் இப்படி பேசின உடனே கூச்சல் குழப்பமெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு, இருந்தாலும் உங்களுடைய தலைவர் பெயர் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடாது, அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு சாரி கேட்டார். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான், அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். யாரே அந்த மனுஷன், யாரோ பேசுனதுக்கு இவர் சாரி கேட்குறாருன்னா அது தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவோம். தவறு நடந்தால் தலைவரும், வெற்றி என்றால் அதை தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்களா, தொண்டர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு பிரித்து கொடுப்பதும் அப்படிங்கிறது தான் தலைமை பண்பு. எப்போதுமே வெற்றியை தலைவரும் தோல்வியை தொண்டர்களுக்கும் கொடுப்பது தலைமை பண்பு கிடையவே கிடையாது. உங்களால் தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி சொல்கிறான்னா அவன் உண்மையிலேயே தலைவர் பதவிக்கு உரித்தானவன் கிடையாது. நீங்கள்லாம் பைத்தியக்காரர்கள், நீங்கள்லாம் முட்டாள்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வராது அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து ஒரு அரசியல்வாதி பேசுகிறான்னா அவன் உண்மையான தலைவனே கிடையாது. அவனுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா வெற்றி வந்தது என்றால் அந்த வெற்றி ஒரு தலைவனுடைய தலைக்கணமாக மாறிவிடக்கூடாது, அது தொண்டர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தோல்வி வந்துருச்சுன்னா அந்த தோல்விக்கு காரணம் நான் தாண்டா, நீங்கள் கிடையாது, நீங்கள் நல்லா தான் வேலை செஞ்சீங்க, உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்னும் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியிலிருந்து அந்த வெற்றியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய பண்பு. நெக்ஸ்ட் ஒன், அமைச்சர் அருண் அவர்கள் பேசும்போது மருத்துவமனை துறையில் 115 புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தார். ஆனால் நேரத்தை காரணம் காண்பித்து அதில் சிலது மட்டுமே வாசிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. துணை முதல்வராக நீங்கள் போதையை தடுப்பதற்கு என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? 2 வயது குழந்தை இங்கே பாலியல் வன்புறுத்தலுக்கு உட்பட்டது, திமுகவினுடைய முக்கியமான உறுப்பினர் தான். அந்த நேரம்லாம் நீங்கள் போதையை பற்றியோ இல்லாட்டி பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பற்றியோ அதிகமாக பேசாமல் விட்டுட்டீங்களே, துணை முதல்வராக நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை பெருசாக பார்க்கலாம். சார், அவங்க செஞ்ச தப்புக்கும் அவங்க அந்த விஷயத்தை தடுக்க தவறியதுனாலும் தான் அரசை அவங்களுடைய கையிலிருந்து இழந்து உங்கள் கைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத விட இங்கே இன்னைக்கு தனுஷ் அவர்களுக்கு நடந்ததாக இருக்கட்டும், இன்னொரு மாணவனுக்கு நடந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே கோஷ்டி மோதல் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லி முகுந்தன் அவங்களுக்கெல்லாம் நடந்தது கோஷ்டி மோதலுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது தவறு. ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார் அது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் இல்லை அங்கே வந்து நடந்ததே வேறு அப்படின்னு சொல்லி சில உண்மைகளே அவங்க வெளியில் சொல்கிறாங்க. அப்போ இங்கே உண்மை இருக்குது, அங்கே போதைப் பொருளை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து சொன்னவன் எவனோ அவனை அடித்து கொள்கிற ஒரு குரூப் உருவாகி இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடு. இதை நீங்கள் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்ட போது எதுவுமே சொல்லலை, சரி, அவர் ஒன்றுமே சொல்லலை, மக்கள் அதனால தான் அவர் மேலே கோபப்பட்டோம். இன்னைக்கு நீங்களும் அதே தவிர செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு எங்களுக்கு புதுசாக மாற்றம் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்டுருவாங்கல்ல. ஸோ லைவ் ஓடிட்டுருக்கு, நாங்களாம் பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது கிடையாது. சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு குழந்தையை மையப்படுத்தி அன்னைக்கு அவர் என்ன பேசினார், அதனால தானே நாங்களும் இதை பேசாமல் இருக்கோன்னு சொல்லி அவரை நீங்கள் அவரையும் மாற்றி குற்றம் சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மக்களுக்கு நல்லது என்றைக்குமே நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எங்களுக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் உங்கள் கையில் நாங்கள் அரசை கொடுத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கான பேச்சுக்களை பேசுங்க. இதில் கண்ணியம் என்ன தெரியுமா, இதில் நீங்கள் கண்ணியம்லாம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசினாங்க. அதுவும் பன்னீர்செல்வம் அவர்களாம் வேறு மாதிரி பேசினார். எப்பா எப்படி பேசினாருங்கிறீங்க, ஐயோ. அதில் கண்ணியத்தை பற்றிலாம் கிளாஸ் எடுத்தாங்க. ரமேஷ் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு கோவம் வந்தோடனே, கண்ணியத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, முதல் முறையாக நாங்கள் சட்டமன்றத்தில் வந்திருக்கோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம்
அதுக்கான பக்குவம் எங்ககிட்ட இருக்கு. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஏன்னா 8 கோடி மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அப்படி ஒரு முதலமைச்சர் அவைக்குள்ள வருகிறார் அப்படின்னா எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாத ஒரு கண்ணியத்தை நீங்கள் உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் எந்திரிக்கவே இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, இவரெல்லாம் பெரிய முதலமைச்சராக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அவருடைய எண்ணத்தை பாருங்களேன். அதாவது சபாநாயகர் தான் இங்கே வந்து பெருசு பார்த்துக்கோங்க. முதல்லலாம் வந்து முதலமைச்சர்கள் வருவாங்க, உட்காருவாங்க, வணக்கம் வைப்பாங்க, எல்லாரும் வணக்கம் வச்சு உட்காந்துருவாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் அப்படி இல்லை. அவர் வந்து அந்த பக்கம் போகிறாரு, அங்கே வராரு, இங்கே வந்து எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு. அந்த நேரம் எல்லாரும் எந்திரிக்கணுமா? அப்படி எல்லாரும் எந்திரிக்கணும்னா எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது எல்லாரும் எந்திரிப்பாங்களா இல்லையா, அதை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்திருக்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலா முதலமைச்சர் எப்படின்னா பாதி வரை தான் நடந்துட்டு இருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து ஒரு குரல் வருது, எங்க பக்கமும் உங்களுடைய பார்வை திரும்பட்டும் அப்படின்னு சொன்னேன். அவை தொடங்குவதற்கு முன்பே சபாநாயகர் அதை தெளிவா சொல்றார். அவை தொடங்கின பிறகு நான் தான் அதுல முக்கியமான நபர். ஆனா அவை தொடங்குவதற்கு முன்பே 9:30 மணிக்கு முன்பே அவர் வந்துடுறாரு. எல்லாருக்கும் வந்து அவர் வந்து அவருடைய மரியாதை நிமித்தமாக மரியாதை கொடுக்கிறார். அந்த நேரம் மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது தவறு. அவங்கவுங்க தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மரியாதை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார். அவர் முடிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஆனந்த் அவர்கள் சொன்னார் பாருங்க, ஆமாயா அந்த ஒத்த மனுஷன் முகத்துக்கு தான் எங்களுக்கெல்லாம் ஓட்டு விழுந்துச்சு, அதை சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் 4 முறை தான் என்னுடைய தொகுதிக்கு போய் ஓட்டு கேட்டிருக்கேன், நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சபாநாயகர் சொன்னார் பாருங்க, எனக்கும் அவர் முகத்தினால் மட்டும்தான் ஓட்டு கிடைச்சிச்சு, அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, வேற லெவலில் சம்பவமா இருந்துச்சு. ஊழல் அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்த் அவர்கள் ஊழல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே திமுக காரங்க கொந்தளிச்சாங்க பாருங்க. என்னையா ஊழல் அப்படின்னு சொன்னோன்னே கொந்தளிக்கிறீங்க, நான் எந்த கட்சினே சொல்லலையேப்பா. இன்னும் அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி, அந்த பக்கமா இருக்கக்கூடிய திமுக, இப்படி நிறைய கட்சிகள் இருக்கே, எதுவுமே சொல்லல. அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட போதே அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லலண்ணே. ஆஹா, நம்மளை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. அது இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு, அதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இதுவரையிலும் உள்ள அந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமா எடிட்டர் போட்டிருப்பாரு, என்ஜாய் பண்ணுங்க. சட்டமன்றம் வேற லெவல்ல இருக்கு. இந்த வெளிநடப்பு செய்கிறேன், வெளி நடக்காமல் போய் பட்ஜெட் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், இல்லாட்டி லைவ்ல என் முகத்தை காண்பிக்க மாட்டேங்காங்க, லைவா ஓடிக்கிட்டு இருக்கு, நாம வச்சதுதான் சட்டம், இதெல்லாம் மறந்து மக்களுக்கு பேசுங்க, மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உங்களுடன் துணை நிற்பார்கள். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், தாவேகாவினுடைய அமைச்சர்கள் திமுக அப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி குற்றம் அவர்கள் செய்தார்கள், நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் அவங்க குற்றம் செய்தார்கள் சொல்லி அதை காரணம் காட்டி இப்போது நடக்கக்கூடிய குற்றத்தை மடைமாற்றம் செய்ய நினைக்காதீர்கள். அது மாபெரும் தவறு. ஒத்துக்கொள்ளுங்கள், குற்றம் நடந்திருக்கு, அதை சரிப்படுத்துவோம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே பிரச்சனைகள் இருக்குது, அதை சரிப்படுத்துவோம். மக்கள் புரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள், தெளிந்த முடிவை எடுப்பார்கள். அப்படி இல்லைனா மக்களுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.